ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் மாமா இஸ் யுவர் எனிமி பார்ட் 2. ஸோ போன பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வானோட வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிருப்பா. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 2. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே நைட் ஆயிடுச்சு. ஸோ வாயனுமே இன்றைக்கி வந்ததாலும் நல்லா விருந்து போல். ஸோ நல்லா சாப்பிட்டு அவள் சீக்கிரமே தூங்கிட்டா. ஸோ வாயன் பாட்டுக்கு ஒரு நைட்டு ஒரு மணி இருக்கும், நல்லா தூங்கிட்டுருக்கா. அந்த ஒரு மணிக்கு தான் கரெக்டாக வீட்டுக்கு வெளில ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து யார் வெளில இறங்கி வரானா, வேற யாரும் இல்லை, ஜிம்மன் தான். ஸோ ஜிம்மன் அப்படியே இறங்கி வரான். அவன் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான் போல். ஸோ அதனால் அவனுக்கு தெரியல. ஸோ அதனால் அவன் பாட்டுக்கு இறங்கி வந்து, ஐயையோ நம்ம வீட்டுக்கு போகிறது போல, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் போலயே, சரி இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனும் அப்படியே கதவை திறந்து நேராக வீட்டுக்குள்ளே தான் வரான். வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி தண்ணி தாகமாக இருக்குது. நேராக கிச்சனுக்கு தான் போகிறான். லைட்டை போடல, அவன் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கும் இங்கே நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பாளா. ஸோ அதனால் அவளுக்குமே ஒரு மாதிரி தண்ணி தாகம் தான் எடுக்குது. ஸோ பக்கத்தில் தூங்கி எழுந்துச்சி பார்க்குறான். அவளும் அரை தூக்கத்தில் தான் இருக்கா. எழுந்துச்சி பார்த்தா தண்ணி இல்லை. கடவுளே, தண்ணி எங்கே தான் போகுமோ, சரி நம்மளே கீழே போய் எடுத்துப்போம் அப்படின்னு அவளே வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு கீழே வரா. கீழே தான் ஜிம்மினும் கிச்சனில் தண்ணி குடிச்சிட்ருக்கான். ஸோ வாயினுமே கரெக்டாக கிச்சனுக்குள்ளே வரா. ஸோ வந்து அவளும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கிறா. குடிச்சிட்டு இருக்கும்போது தான் எதுக்கு ஒரு உருவர் நிற்கிறது தெரியுது. அவள் தூக்க கலக்கத்தில் இருக்கா, அதனால் அவளுக்கு சரியாக தெரில. ஜிம்முனும் போதையில் இருக்கான், அவனுக்கும் தெரில. ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிற்கிது அப்படின்னு தான் அவனுக்கு தெரியுதே தவிர்த்து யார் என்னன்னு தெரில. அவன் நினச்சிட்டு இருக்கான் அது ஜியா அப்படின்னு. வாயன் நினச்சிட்டு இருக்கா இது ஜங்குக்கு இல்லை பிருத்திவி, எந்த நாயாவது இருக்கும், இல்லை நம்ம தம்பி நாயாக இருக்கும் அப்படின்ட்டு. வாயன் பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் அவன் ஷோல்டர் கிட்ட போய் கையை போட்டுட்டு, என்னடா இந்த நேரத்துக்கு இங்கே வந்துட்டுருக்க? தண்ணி குடிக்க வந்தேன். ஓ, தண்ணி குடிக்க வந்தியா? என்னடா சரக்கு வாசம் வருது, சரக்கு அடிப்பியா? ம், இந்த வீட்டில் 5 பசங்க இருக்கீங்க. சாரி, என் தம்பி சேர்த்து 6. பசங்க இருக்கிற வீணாலே தண்ணி அடிக்க தானே செய்வீங்க. அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க. உன் தம்பிலாம் சரக்கு அடிக்க மாட்டான். ஓ, என் தம்பி அடிக்க மாட்டானா? சரி விடு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறான் அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தில் ஜிம்மனோட காலை தடிக்க விழ போகிறான். கரெக்டாக ஜிம்மன் பிடிச்சிட்டான். பட் இன்னுமே 2 பேரும் சரியாக பார்த்துக்கல. தூக்கத்தில் எனக்கு அடையாளம் தெரில, ஜிம்மனுக்குமே அடையாளம் தெரில யார் அப்படின்னு. ஏன்னா அவன் சரக்கு அடிச்சிருக்கான், அது அவன் ஜியான் தான் நினச்சிட்டு இருக்கான். இன்னுமே அவனுக்கு தெரியாது அது ஒயன் அப்படின்ட்டு. அவன் அப்படியே அவனை தூக்கி விட்டுட்டு, என்ன உன் பாடி இப்படி இருக்காதே, டேய் பைத்தியம், என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம், சாரி சாரி சாரி, நான் உன்னை மாமான்னு கூப்பிடணும்ல. ஏன் மாமா இப்படி பேசுகிற, பைத்தியமா நீ? இப்போல்லாம் பேசக்கூடாது மாமா. என்னதான் உனக்கு மறப்பொண்ணா இருந்தாலும் என் பாடி இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன்லாம் பேசக்கூடாது, புரியுதா மாமா அப்படின்றா. என்னன்னு தெரில, இந்த மாமான்ற வார்த்தையை கேட்டதோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே வாயினை பிடிச்சி கிட்டே கழுக்கிறான். அவளுக்கு துக்கம்லாம் இப்போ தான் தெளிகிற மாதிரி இருக்கு. மாமா என்ன பண்ணுற, ஒழுங்கா விடு, என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன? இங்கே பாரு மாமா, ஒழுங்கா விட்டுரு, அம்மாட்ட சொல்லிடுவான் பார்த்துக்கோ. நீ அவன்கிட்டனாலும் சொல்லு, மன்னிச்சிரு, நான் போதையில் இருக்கேன், அதனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில, இப்போ எதாவது பண்ணால் மன்னிச்சிக்கோ அப்படின்ட்டு சாரி கேட்டுட்டு அவளை அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் அடிக்கிறான். வானுக்கு அந்த கிஸ் அடிக்கும்போது தான் அப்படியே தூக்கம் லைட்டாக அப்படியே கலையுது. அப்படியே கண்ணை நல்லா முழிக்கிறா. அது இருட்டு, லைட்டு போடல, அதனால் அது ஜிம்மன் மூஞ்சின்னு அவளுக்கு தெரில. எவனையோ ஒருத்தனை கிஸ் பண்ணுறோம், ஆனால் அது சுகா மட்டும் இல்லை, ஏன்னா சுகா தான் அப்ராடில் இருக்கான்ல. தேங்குமே இல்லை. ஸோ தேங்கும் இங்கே வேறு தான் ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஜிம்மனும் இல்லை, அவன் வேறு எங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. வச்சிருக்கிறது யார், பிருத்திவி ஜங்குக், இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு டப்புக்குன்னு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து குடுன்னு வாட்டர் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. ரூமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படி மூச்சு வாங்கிட்டு, ஐயோயோ போச்சு, நான் யாரை கிஸ் பண்ணேன்னு தெரியலையே, பிருத்திவியா ஜங்குக்கா, அட பாவமே. நான் இன்னைக்கு காலையிலேயே முடிவு பண்ணேன், 2 பேரில் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுகா மாமா வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இவனுங்களை போய் கிஸ் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு கிஸ் இப்படி நாசமாக போச்சு அப்படின்ட்டு பாத்ரூமுக்கு போய் வாயை தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கா. நல்லா லிப்ஸை போட்டு தேய்ச்சதில் பாவம் பிள்ளைக்கு பிளட்டே வந்துடுச்சு. ஐயோ ரத்தம் வருதே, வலிக்குதே அப்படின்ட்டு. சரி இப்போ என்ன, அவனுக்கு இருட்டில் மூஞ்சி தெரிஞ்சிருக்காது, அவன் போதில் தானே இருந்தான். இது ஒரு மிஸ்டேக் தான், ஆமாம் இது மிஸ்டேக் தான், இதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆமாம், ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு அவளுக்கு அவளே பேசிட்டு அவள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டா. ஸோ அவளை தூங்கிட்டா. இந்த பக்கம் ஜிம்முனா அப்படியே 10 வாட்டி லிப்ஸை தொட்டு பார்க்குறான். அவனுக்கு என்னமோ அந்த கிஸ்ஸு ஏதோ ஒரு வகையில் ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே ரூமுக்கு போகிறான், மிரர் முன்னாடி பார்க்குறான்.
அந்த கிஸ் பண்ணது வந்து அப்படியே இருக்கா. அத தொட்டு தொட்டு பார்த்து சிரிச்சுட்டே அங்க இருக்கிற சோஃபாலயே படுத்து தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிம்ரன் இப்ப தான் கண்ண முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கிறது நம்ம ஜியாவ தான் கிஸ் பண்ணியிருக்கோன்னு. ஐயய்யோ! அவ வேற தேங்க லவ் பண்றான்னு நம்மளுக்கு தெரியுமே. தேங்க்கும் அவளுக்கும் லவ்வா இல்ல என்ன கர்மம் ஓடுதுன்னு கூட தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் தான் பேர்ன்னு நெனச்சுட்டு இருக்கோம். இப்படி நம்ம போய் கிஸ் பண்ணிட்டோமே! பரவால்ல. போய் தானே பண்ணோம். நாளைக்கு காலைல சாரி இல்ல எப்பவுமே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா அவனோட ரெஸ்ட் ரூம் போய் குளிக்கலான்னு பார்த்தா ஹீட்ரு ஒர்க் ஆகல. கருமமே! இந்த நேரத்துல இந்த ஹீட்ரு கருமம்லாம் ஒர்க் ஆகாம போகும். நல்லா வாயில வருது. ஆ சரி பக்கத்து ரூம்ல போய் குளிக்கலாம் அப்படின்னு டவல் எடுத்துட்டு நேரா பக்கத்து ரூமுக்கு தான் வரான். அந்த பக்கத்து ரூம் வேற எந்த ரூம் இல்ல. அது நம்மளோட வாயன் ரூம் தான். ஸோ வாயன் ரூமுக்கு நேரா போறான். கதவு திறந்து தானே இருக்கும். அவன் பாட்டுக்கு கதவ திறக்குறான். திறந்து தான் இருக்கு. நல்ல வேளை திறந்து தான் இருக்கு. போய் குளிப்போம் அப்படின்ட்டு நேரா பாத்ரூம் கதவ ஓப்பன் பண்ணிட்டு, அவன் பாட்டுக்கு பாத்ரூம் டோர க்ளோஸும் பண்ணிட்டான். ஸோ பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா, அங்க வாயன் அவ்வளதான் டவல கட்டிக்கிட்டு ஷவர் முன்னாடி நின்னுட்டு அரைகுறையா நின்னுட்டுருக்கா. அவள பார்த்துட்டு அவன் ஒரு மாரி ஷாக் ஆகி பார்க்க, அவன் இவன பார்த்துட்டு அவ ஒரு மாரி ஷாக் ஆகி அப்படியே கத்தலான்னு போறதுக்குள்ள அப்படியே சிம்முன்னு ஓடி போய் அவளோட வாய பொத்திட்டு, "என்ன கத்த போறியா? வாய மூடு." "ம், ம். என்ன மூணுட்டு இருக்க? ஆ? இங்க 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 பாரு" அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு அதெல்லாம் கேட்கல. அவன் வாய நல்லா பொத்திட்டு அப்படியே வாயினையே தான் பார்த்துட்டு இருக்கான். அவளோட கண்ண பார்க்குறான். அப்படியே ஒரு மாரி நேத்து நைட் நடந்தது தான் ஞாபகம் வருது. ஐயோ! கருமமே! இவ கண்ண பார்த்து இதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு, அப்படியே கொஞ்சம் கீழ பார்க்குறான். டவல் ஆல்ரெடி கழண்டு விழுகுற மாரி தான் இருக்கு. ஒரு மாரி மேலங்கீழ அவள பார்த்துட்டே இருக்கான். வான அப்படியே ஜிம்முன புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "யார் நீ? என் ரூம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா வெளிய ஓடி போயிரு." "ஏய்! நீ யார்டி ஃபர்ஸ்ட்டு? நீ மொதல்ல வெளில போ. நீ இங்க நின்னுட்டு இருக்க?" "ஏய்! எவ்ளோ தைரியம் உனக்கு? நீ ஃபர்ஸ்ட் யாரு? ஆ? இங்க வந்து நீ பாட்டுக்கு கத்திட்டு இருக்க? இது இது என்னோட ரூம் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. இது என்னோட பாத்ரூம். நான் தான் இருப்பேன். ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது இப்படியே உள்ள வருவ? குளிச்சுட்டு இருக்க உனக்கு பாத்ரூம் டோர க்ளோஸ் பண்ண தெரியாதா? இல்ல ரூம் டோர தான் க்ளோஸ் பண்ண மாட்டியா?" "நான் க்ளோஸ் பண்ணேன்." "அப்ப எப்படி நான் உள்ள வந்திருப்பேன்?" "நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப." "ஏய்! கொன்றுவேன் பார்த்துக்கோ. யார் நீ ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்ட்டு 2 பேருக்குமே யாருன்னு அடையாளம் தெரியல. ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? ஸோ ஜிம்முனுக்கு இது ஒயன் தான் அப்படின்னு அடையாளம் தெரியல. பட் இருந்தாலும் அவ கண்ண பார்க்கும்போது அது தோணுது. ஒயனுக்குமே சுத்தமா அடையாளம் தெரியல. இது ஜிம்மன் தான் அப்படின்ட்டு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜிம்முனுக்கு ஒரு கட்டத்தில கோவம் வந்துருச்சு. அப்படியே அவளோட டவல பிடிச்சு டக்குன்னு இழுத்து, "யார் நீ? ஆ? இங்க வந்து எங்க வீட்டு பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க? என்னது இது உங்க வீடா? நீ ஃபர்ஸ்ட் யாரு? ஒழுங்கா இங்கேருந்து என் பாத்ரூம் விட்டு வெளில போறியா? இல்ல சத்தம் போட்டு நீ என்ன ரேப் பண்ண வந்தேன்னு சொல்லி மாட்டி விடவா? அவ்வளோ தெரியுமாடி உனக்கு? அப்போ நான் உண்மையாக ரேப் பண்ணுறேன். நீ அப்போ சொல்லு." "ஆ? நீ இப்படி பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் டவலை அப்படியே அவுக்க போயிட்டா. வேணா இது என்னை விட்டுரு விட்டுரு அப்படின்ட்டு அப்படியே ஜிம்முனை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுட்டா பாத்ரூமுக்கு வெளில. அவனுமே வெளில வந்துட்டு, "யார் இந்த பைத்தியம்?" அப்படின்னு நேரா அப்படியே பிருத்திவி ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பிருத்திவி தூங்கிட்டு இருக்கான். சரி அவன் தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்ட்டு நேராக பிருத்திவியோட பாத்ரூமில் போய் நல்லா குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு தான் வரான். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். யாரா இருக்கும் அந்த பொண்ணு? ஒரு வேளை ஜியாவோட ஃப்ரெண்டாக இருக்குமா? அப்போ நான் நேற்று நைட்டு கிஸ் பண்ணது இவளையா? இல்லையே. என்னோட தம்பி நிக்குன்னு சொன்னாலே அப்போ அப்போ அது கண்டிப்பாக ஜியாவாக தான் இருக்கும். ஏன்னா அவளோட தம்பி தானே நிக்கு. அப்போ இந்த பொண்ணு யார்? ஒருவேளை ஏரின் ஃப்ரெண்டாக இருக்குமா? இவளுகளுக்கு இதே வேலையாக போச்சு. இப்படித்தான் போன வாரமும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி 4 பேரை கூப்பிட்டு வந்தாளுங்க. அவளுக்கு என் ரூமில் படுத்துக்கிட்டு கலப்படம் பண்ணிட்டு, ச்சே ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தால் முதல்ல சொல்ல மாட்டாளுங்க அப்படின்ட்டு அப்படியே நேராக வெளில வரான். எதுக்கு தான் ஜியா வரா? ஸோ ஜியா வந்து அப்படியே ஜிம்மனை பார்த்ததும், "ஹே ஜிம்மன் எப்பண்டா வந்த?" அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு அவன் மூஞ்ச பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. "ஜியா சாரி நேற்று நைட்டு தெரியாமல் நடந்துருச்சு." "என்னடா பேசுகிற? ஆ? என்ன குடிச்சிருக்கியா?" எப்போ என் பாரு பார்ட்டி பொண்ணுங்க குடிக்கிறது இதிலே கடை என்ன? அதான் குடிபோதையில் ஏதோ பேசிகிட்டு இருக்க. இல்லை சாரி ஜியா, அது நான் வந்து நேற்று நைட்டு மிஸ்டேக். சரி சரி என்னமோ வளர்ற, நீ என்ன பண்ணாலும் அது ஓகே தான். போ போ தள்ளு, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். ஓ அப்போ அவள் ஓங்கிஸ்டா? என்னடா சொல்கிற? இன்னும் நீ உனக்கு போதை தெரியலையா என்ன? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ போய் அவளை பாரு போ அப்படின்ட்டு அவன் நேராக கீழே வந்துட்டான். கீழே ஃபேமிலியே உட்காந்து அப்படியே டீ எல்லாம் பண்ண உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்முனும் போய் ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் பிருத்திவியும் ஜங்குக்கும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரானுங்க. பிருத்திவி கேட்குறான், "டேய் அண்ணா என் ரூம்லேயே குளிச்சா?" "ஆமாண்டா ஒரு ரூமில் குளித்தேன், என் ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆகலை."
ஐய்யய்யோ! ஆமான்டா ஜிம்னு. அம்மா அத நோட் பண்ணேன். பட் சரி பண்ண தான் மறந்துட்டேன். ஆமாம்மா, இதே வேலையாயிரு அப்புட்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான், கரெக்ட்டா ஜியா வந்து கீழ வரா. ஸோ ஜியாவ பாக்க பாக்க ஜிம்னுக்கு ஒரு மாரி கில்ட்டி ஃபீலிங் தான் வருது. அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. "டேய் சிமன், எதுக்குடா என்ன இப்படி ஒரு மாரி பாத்துட்டு இருக்க? என்னாச்சு?" "ஒண்ணும் இல்ல." "ஆமா, எங்க உன் ஃப்ரெண்டு?" "என் ஃப்ரெண்டா? யாரடா சொல்ற?" "அதான் உன் ஃப்ரெண்டு." "என்ன ஜிம்மன் பைத்தியம் ஆயிடுச்சா?" "அத்தை உங்க பையன் நல்லா சரக்கு அடிச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். அப்போதைய முடிச்சு ஒளறிக்கிட்டே இருக்கான்." "என்ன சொல்ற?" "ஆமா ஜிம்மன், நீ எப்போ வந்த? நான் கேட்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேன்." "நான் நைட்டு வந்தேம்மா." "நைட்டு வந்தியா? அம்மாட்ட சொல்லிட்டு வரணும்னு எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன்." "சரி விடுங்கம்மா, நம்ம வீடு தானே." ஜியா, என் பக்கத்து ரூம்ல உன் ஃப்ரெண்டு தானே இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஜியா அப்படியே அவன பார்த்து சிரிக்கிறா. எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜிம்மனுக்கு ஒண்ணும் புரியல. "இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், கரெக்ட்டா வான்னு கீழ வரா. அங்க ஜிம்மன் நிக்கிறத பார்த்ததும், "இவன் இங்க என்ன பண்றான்?" அப்படின்னு அவளுக்கு அவ்ளோ கோவம் வருது. அப்படியே இறங்கி வந்து அவன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கா. அவனுமே வாயன பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அப்போ வாயனோட அம்மா சும்மா இல்லாம, "அது எப்படி? சின்ன வயசுலேருந்து 2 பேரும் இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜிம்மனும் சரி, வாயனும் சரி. எப்பயும் 2 பேரும் பார்த்துக்கிட்டா இப்படி தான் முறைப்பீங்க. அதே மாரி இப்பயும் முறைக்கிறீங்க." அப்புட்ன்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் ஒண்ணும் புரியல. அப்படியே அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க. அப்போ ஜிம்னோட அம்மா, "டேய் என்ன அடையாளம் தெரியலையா யார் இதுன்னு?" "மா, அப்போ இது." "அடே பைத்தியக்காரா! இது வேற யாரும் இல்ல. வயன் தான். ஜியாவோட தங்கச்சிடா." "வயனா?" அப்படின்ட்டு அவ ஷாக் ஆகி பார்க்க, அப்படியே வயன் அவங்க அம்மாவையும் அக்காவையும் பார்க்குறா. ஜியா தான் சொல்றா, "ஏய் என்னடி அடையாளம் தெரியலையா? இது ஜிம்முன்றியோ?" அப்படின்றா. அவ்வளோதான், வயனுக்கு கல்ல தூக்கி ஏதோ தலையில போட்ட மாரி இருக்கு. அப்படியே ஜிம்னு ஒரு மாரி முறைக்கிறா. இவ்வளோ நேரம் கூட அவன் மேல அந்த அளவுக்கு கோவம் வந்திருக்காது. ஏதோ தெரியாம வந்துட்டான்னு தான் நெனச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ இது ஜிம்மின் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உச்சக்கட்ட க கொலவெறி ஆகுது. அப்படியே அவன பார்த்து முறைக்க, ஜிம்முனையுமே வயன பார்த்து ஒண்ணுமே பண்ணல. அப்படியே அவள டீஸ் பண்ற மாரி பார்க்குறான். மேலேருந்து கீழ வரைக்கும் அவள ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு நக்கலா சிரிச்சுட்டு, "வயன், எப்போ வந்த?" "ஓ! நேத்தே வந்துட்டியா என்ன?" "அக்கா அவன வாய மூடிட்டு இருக்க சொல்லு. எனக்கு கொல காண்டாகுது" அப்படின்றா. உடனே ஜியாவும், "ஏய் என்ன கேட்டான் அவன்? நீ எப்போ வந்தன்னு தானே கேட்டான். பதில் சொல்லு அவன்கிட்ட." "என்னாலலாம் அவன்ட்ட பேச முடியாது." "ஐயோ! ஜிமன், நீ எதுவும் நெனச்சுக்காத. அவ இப்படித்தான் உனக்கு தெரியும்ல. அவ நேத்து தான்டா வந்தா." "ஓ! நேத்து தான் வந்தாளா? அப்போ நேத்து நான் கிஸ் பண்ணது வேற யாரையும் இல்ல. ஜியாவ இல்ல. ஏன்னா ஜியாவ நான் கிஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் அவன்ட்ட இப்படி கேஷுவலா பேசியிருந்திருக்க மாட்டான். அப்போ நான் கிஸ் பண்ணது இவள தான்." அப்படின்ட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவனுக்கு எல்லாம் புரியுது நேத்து நைட் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது. அத நெனச்சு சிரிச்சுட்டே ஒரு மாரி அவள பார்த்துட்டு இருக்கான். நக்கல் அடிக்கிற மாரி. எங்க ஒயனுக்கா அவ்ளோ கோவம் வருது. இது பத்தாதுன்னு ஜங்குக்கு வேற, "ஏய் ஒயன், வாடி வா, நம்ம இன்னைக்கு உன்னைய படத்துக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒயனுக்கா, "நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம்" அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வேற ஒயனோட லிப்ஸ நேத்து நல்லா பரபரன்னு தேய்ச்சிருப்பல்ல, அதில வேற புண்ணா இருக்கும். லைட்டா பிளட் வேற வருது. இத பார்த்த ஒயனம்மா வந்து, "என்னடி ஆச்சு? உன் உதட்டுலேருந்து ரத்தம் வருது. யாராவது கடிச்சு வச்சுட்டாங்களா?" அப்படின்ட்டு சும்மா விளையாட்டு கேட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம்மன் வந்து ஒயன அப்படியே பார்க்குறான். "ஓ! நம்ம தான் பண்ணியிருக்கோம் போலயே" அப்படின்னு பார்க்கும்போது ஒயனுக்கா, "ஐயய்யோ! அப்போ இது இவன் பண்ண வேலையா? அப்ப நேத்து நைட் நான் இவன தான் மாமான்னு கூப்பிட்டேனா?" அப்படின்ற மாரி அவளுக்கும் எல்லாம் புரியுது. அப்படியே சின்ன ஒரு மாரி முறைக்கிறா. அவனா அப்படியே லிப்ஸ தேய்ச்சுட்டே ஒயன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஒயனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு இருக்கு. அப்படியே எல்லாரையும் பார்த்து, "எல்லாரும் வாய மூடுங்க. எனக்கு எறும்பு தான் கடிச்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிரித்வி வந்து, "ஏய் சரி வாடி படத்துக்கு போலாம். மாலுக்கு போலாம். மாமா உன்ன கூட்டு போறேன்." அப்போ வான்னு வேணுக்குனே, "ஆ சரிங்க மாமா. நான் உங்க கூடயே வரேன்." அப்படின்ட்டு மாமான்னு கூப்பிட்றா. என்னன்னு தெரில, இவ்வளோ நேரம் அப்படியே ஜிம்முனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். வாயன அப்படி கிண்டல் பண்ணும்போது, அப்படியே டீஸ் பண்ணும்போது, இப்போ அவ பிருத்திவிய மாமான்னு சொன்னோனே ஜிம்முனுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துருச்சு. ஒரு மாரி அவள முறைச்சுக்கிட்டு இருக்கான். வாயனுக்குமே என்ன முறையிறான், அவ்வளோ திமிரா அப்படின்ட்டு அவளும் முறைச்சிட்டே, "ஜங்குக் மாமா என்ன கூட்டு போறேன்னு சொன்னீல, வாடா போலாம்." "ஏய் ஏய் டிஃபன் சாப்பிட்டு போங்க 3 பேரும்." "சரி சரி அப்போ சோத்த எடுத்து வைங்க, சாப்பிட்டு போறோம்." அப்படின்ட்டு எல்லாரும் டைனிங் டேபிள்ல போய் உட்கார்றாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் தான் எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ ஜிம்மன் வேணுக்குனே வாயனுக்கு எதுக்க போய் உட்கார்றான். வாயனுக்கா இந்த நாய் முன்னாடியே போய் உட்காரணும் அப்படின்ட்டு ஜங்குக்க பார்த்து, "மாமா நீங்க இங்க வந்து உட்கார்றீங்களா? நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன்." "என்ன இவ அப்பதான் முடிச்சு மாமா மாமான்னு சொல்றாளே" அப்படின்னு ஜங்குக்க பார்த்துட்டு, "சரி" அப்படின்னு அவனும் அங்க வந்து உட்காந்துக்கிட்டான். ஸோ வாயன், "அப்பாடா
இப்போ தான் நிம்மதியா இருக்கு. அவன் மூஞ்ச பார்க்க தேவையில்ல அப்படின்ட்டு, எதுக்க பார்த்தா பிரித்வி உட்காந்துருக்கான். அவன பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறான் வாயன ஒரு மாதிரியா வாயனுமே. என்ன இந்த நாய் இப்படி பார்க்குது அப்படின்ட்டு. அவ பாட்டுக்கு கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜிம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ வாயன் தான் ஃபர்ஸ்ட்டு கை கழுவுறதுக்கு கிச்சனுக்குள்ள போறா. கிச்சனுக்குள்ள யாருமே இல்ல. ஸோ அப்படியே வேணுக்குன்னே ஜிம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாயன் பின்னாடியே போறான். அவ அப்படியே கைய கழுவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜிம்முன்னு அப்படியே பின்னாடி வந்து நிக்கிறான். வாயன் ஒரு செகண்ட் பயந்து போய், "ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" "என்னடி?" "என்ன அ பார்த்து 8 வருஷம் ஆச்சு. மாறியிருக்க மாட்டேன்னு நெனச்சேன். பரவாயில்லையே! நெறையாவே சேஞ்சஸ் தெரியுதே! நீ கொஞ்சம் அழுகி போன தக்காளி மாரி இருந்த. இப்போ நல்லா பழுத்திருக்கேடி." "சிம்மன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க வேல வச்சுக்காத." "அதென்ன அவனுங்கள மாமான்னு கூப்பிட்ற, என்ன மட்டும் ஜிம்முன்னு கூப்பிட்ற? நானும் உனக்கு மாமன் தானே. நீ மாமான்னு கூப்பிடு. அதெல்லாம் கூப்பிட முடியாது. அப்படின்றா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ்.